சின்மைக்கு என்ன நடந்தது, சின்மைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க இதுவே ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இது ஏதோ பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே வந்து திறமைசாலிகள் மட்டும்தான் நிற்க முடியும். இப்போ நீங்கள் சின்மையின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் நினைக்கிறேன் இந்த ட்ரெண்டிங்லலாம் அவங்க நிற்கலை, திறமையில் நிற்கிறாங்க. சின்மை மட்டுமே இங்கே திறமைசாலியா? இன்னும் எவ்வளோ பேர் வந்து இந்த சூப்பர் சிங்கரில் நீங்கள் பார்ப்பீங்க, எவ்வளோ குழந்தைங்க பாடிட்டோம், அவங்க அப்படி வந்தவங்க தான். சின்மையும் அப்படி வந்தவங்க தான். நமக்கு சின்மைக்கு எதிராக நம்ம கருத்து சொல்லணும்னு அவசியமே இல்லை. சின்மை நம்ம தங்கை மாதிரி தான், சரிங்களா? ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு பிரச்சனை இருக்குது ஒருத்தருக்குன்னு சொன்னால், அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கக்கூடியவங்க அவங்கள சுற்றி இருக்கணும். இப்போ நான் சின்மை மட்டுமே சொல்ல, யாராக இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கூட இருக்கிறவங்க வந்து அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கிற ஒன்று கூடவே பயணித்து சட்டப்பூர்வமாக தீர்க்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து அமிக்கபிளாக வந்து இணக்கமாக பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்துக்கலாம். இதை ரெண்டும் செய்கிறவங்க மட்டும்தான் வந்து சின்மைக்கு மட்டுமே இல்லை, யார் பிரச்சனைக்கு வந்து பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். இது வந்து ஒரு பொதுவான கருத்து. நான் சின்மை விஷயத்தையே நான் இப்போ பேசலை.